ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். செலிப்ரிட்டிஸ் நம்ம வந்துட்டு சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்துட்டு அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் அப்படியே இருப்பாங்க அப்படின்றது நினைக்கிறது தான் இங்கே பல பேரோட ஒரு கருத்தாகவே இருக்குது. பட் உண்மையிலே அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர் அப்படியே டோட்டலாக முரண்பாடாக தான் இருந்திருப்பாங்க, ரியல் லைஃப்லேயுமே. ஸோ அப்படி ஒரு ஹீரோ தான் வந்துட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அந்த ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டை ஹார்டு ஃபேன் ஒருத்தர் அதே ஒரு கர்நாடகாவில் இருக்காரு. பட் இந்த டை ஹார்டு ஃபேன் வந்துட்டு அந்த மாஸ் ஹீரோவுக்கான லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அப்படி ஆனதில் கோவப்பட்ட அந்த மாஸ் ஹீரோ உயிருக்கு உயிராக பார்க்குற அந்த ரசிகனை வந்துட்டு அவரே கொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல, என்னடா ஒரு ஹீரோ அவரோட ரசிகராக இருக்கிற ஒருத்தரை கொன்னுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அப்படி தான் நடந்திருக்கு. அது வேறு எங்கேயுமே இல்லைங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டான கர்நாடகாவில் பெங்களூரில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார் அந்த மாஸ் ஹீரோ, எதுக்காக அவரோட ரசிகரையே வந்துட்டு அவர் கொன்று இருக்காரு, இந்த ஹீரோக்கும் இந்த டை ஹார்டு ஃபேனுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் என்னவா இருந்தது அப்படின்றது தான் வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூன் 9, 2024 கிட்டத்தட்ட போன வாரம் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஒரு சிட்டியாக இருக்கிறது தான் வந்துட்டு காமத்திபாலியா. ஸோ இந்த காமத்திபாலியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு. அவர் வந்துட்டு ரெகுலராக வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு குப்பைமேடை தாண்டி தான் ஒரு வீட்டுக்குன்றது ஒரு விஷயம் போவார். ஸோ அந்த குப்பைமேடை கிராஸ் பண்ணும்போது அந்த வாட்ச்மேன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கவனிக்கிறாரு. என்னன்னா அந்த சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த குப்பை மேடில் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுது. அந்த சண்டை போடுற பிட்வீன் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தரோட சிதைகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த ஒரு பொருள் அப்படின்றது அவர் அந்த நாயெல்லாம் தொடுத்தி பார்க்கும்போது அது ஒரு மனுஷனோட காலாக இருந்திருக்கு. அவர் அப்படியே ஆடி போயிட்டார் விடிய காலையில். ஸோ இந்த ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் டேரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனார். இந்த மாதிரி வந்துட்டு காமத்திபாலியாவில் இருக்கிற குப்பைமேடில் இந்த மாதிரி ஒரு காலை பார்த்தா அது மனித கால் மாதிரி இருக்குது, ஐ திங்க் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு அதுக்கு அப்புறமா அந்த ஒரு குப்பைமேடில் வந்துட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்ததில் உண்மையிலே அங்கே ஒரு மனுஷனை கொலை பண்ணி இருக்கிற அவங்களோட கை கால் எல்லாத்தையுமே தனித்தனியாக தூக்கி போட்டிருக்காங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு காலு தான் வந்துட்டு அந்த வாட்ச்மேனும் பார்த்தாங்க, அந்த போலீஸ்காரங்களும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கர்நாடகாவே உலுக்கி எடுத்துருச்சு. யாருங்க இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலாக ஒரு விஷயத்தை செஞ்சது அப்படின்னு சொல்லி பெங்களூரே எல்லாத்தையுமே இதை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆள் கொலை செய்யப்பட்ட அந்த ஆள் யார் அப்படின்றது பார்க்கும்போது ஃபைனலாக வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா சுவாமி. இவர் வந்துட்டு ஒரு 33 வயசான ஒரு ஆள் அப்படின்றது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ரேணுகா சாமி யார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபேமிலியான ரிலேஷன்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா இந்த ரேணுகா சாமி வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் ஓன் பண்ணி இருக்காரு. ஸோ இவர் எங்கே இருக்காரு அப்படின்னாக்கா சித்ராதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த சித்ராதுர்கா ப்ளஸ் இவரோட கால் கிடச்ச இடம் வந்துட்டு இந்த குப்பமேடு வந்துட்டு காமத்திபாலியா. ஸோ ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. யாரா இது சித்ராதுர்காவில் இருந்து பெங்களூருக்கு கிட்டத்தட்ட ஒரு காமத்திபாலியாவுக்கு வரத்துக்கு 200 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்றது அடுத்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக அமையுது. சரி, இருந்தாலுமே சித்ராதுர்காவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் பேசி செக் பண்ணதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரேணுகா சாமியை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. இந்த ரேணுகா சாமி ஒரு மெடிக்கல் ஷாப் வந்துட்டு ஓனாக வச்சிட்டு இருந்தார் அவரோட ஊரில். அது மட்டும் இல்லாமல் இவர் போன வருஷம் தான் வந்துட்டு புதுசாக கல்யாணம் ஆனவராக இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு 33 வயசு அப்படின்றது ஆகுது. இவருக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் இவரோட அப்பா ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு தம்பியுமே இருந்திருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதை தாண்டி இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சது அப்படின்னாக்கா இந்த ரேணுகா சாமி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவோட டை ஹார்ட் ஃபேன் அப்படின்றது தெரிஞ்சது. அந்த மாஸ் ஹீரோ யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற சேலஞ்சிங் ஸ்டாரான தர்ஷன் துகுதீபா
அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ நம்ம தர்ஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இவர் வந்துட்டு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவரோட படம் ஒன்று வந்து தான். ஸோ அதில் பாக்ஸ் ஆஃபீஸே கிட்டத்தட்ட 70 கோடியை தாண்டிச்சான். 70 கோடிலாம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸரான்னு கேட்டிங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில் 70 கோடி 80 கோடி அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் பண்ண வேண்டிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ தான் வந்துட்டு இந்த ஒரு தர்ஷன். இந்த தர்ஷன் அப்படின்னு இந்த மாஸ் ஹீரோவை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டைஹார்ட் ஃபேனாக வந்துட்டு இந்த ரேணுகா சுவாமி அப்படின்றது வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா மேற்கொண்டு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ரேணுகா சுவாமியோட ஃபோனை வந்துட்டு பார்க்கும்போது அதில் இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜஸ், அதுக்கப்புறமா அவர் ரிசீவ் ஆன மெசேஜஸ், சென்ட் பண்ணுற மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பக்காவாக எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்ததுக்கப்புறமா கடந்த ஒரு வாரமாக ஒரு பர்டிகுலர் நம்பர்கிட்ட இருந்து அவருக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. இவருமே வந்துட்டு ஃபோன் கால் பண்ணியிருக்கின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு நம்பர் யாருது அப்படின்றது பார்க்கும்போது மாஸ் ஹீரோவாக சொல்லப்படுற தர்ஷனோட ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜரோட நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ போலீஸ் இங்கே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த ஒரு கொலை கேஸில் எதுக்காக மாஸ் ஹீரோ வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிறாரு அப்படின்றது சொல்லி. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு நம்பர் அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகும்போது அந்த ஒரு மேனேஜரை வந்துட்டு பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் வந்துட்டு அவன் இன்னும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டான். இந்த கேஸை பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு போயிட்டான். ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2011 நான் இப்போ ஒரு 14 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாஸ் ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்க பேர் தான் விஜயலட்சுமி. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா 2011 வந்துட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அவரோட ஹஸ்பண்டான இந்த மாஸ் ஹீரோவான தர்ஷனுக்கு அப்படின்றது. ஸோ என்ன மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி தர்ஷன் வந்துட்டு என்னை அடிக்கிறாரு, என்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு, துப்பாக்கி எடுத்து சுட வர்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு விஜயலட்சுமி வந்துட்டு மாஸ் ஹீரோவான தர்ஷன் மேலே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இதனால வந்துட்டு அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் குடிபோதையில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயில் வாங்கிட்டும் வந்துட்டார். இது 2011 நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்போல இருந்தே வந்துட்டு இந்த விஜயலட்சுமி அப்படின்னு சொல்ல போகிற அவங்க ஒய்ஃபுக்கும் மாஸ் ஹீரோவான தர்ஷனுக்குமே வந்துட்டு உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தர்ஷன் வந்துட்டு அவங்க கன்னட ஃபிலிம்லேயே இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் பேர் தான் வந்துட்டு இந்த பவித்ரா கவுடா அப்படின்ற ஒருத்தவங்க. இந்த பவித்ரா கவுடா வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சில மாதத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பவித்ரா கவுடாவோட சோஷியல் ஹேண்டலில் வந்துட்டு இந்த மாதிரி தர்ஷன் கூட ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை போட்டுட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரிட்டனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன் எ 10 years ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒன்றா இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அவங்களோட சோஷியல் ஹேண்டலில் போட்டிருக்காங்க பவித்ரா கவுடா. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா விஜயலட்சுமி அவங்களோட ஒய்ஃபான விஜயலட்சுமி வந்து கோவப்பட்டு திரும்பியுமே வந்துட்டு தர்ஷனுக்குமே விஜயலட்சுமியும் சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பல கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு தர்ஷன் மேலே வந்துட்டு வைக்கப்பட்டுட்டே இருந்தது. பவித்ரா கவுடா வந்துட்டு தர்ஷன் வந்துட்டு ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காரு, உண்மையில் ஒரு பொண்டாட்டி இருந்துமே ஸோ இல்லீகல் அஃபேரில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பேட் இமேஜஸ் வந்துட்டு தர்ஷனுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த அந்த டைஹார்டு ஃபேன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, என்னோட தலைவனுக்கு வந்துட்டு கெட்ட பேரா அப்படின்றது வந்துட்டு கொந்தளிச்சிருக்கா போல இந்த ரேணுகா சுவாமி. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு தர்ஷனுக்கு வந்துட்டு கெட்ட பேர் வந்ததுக்கான காரணம் யார் அப்படின்றது பார்க்கும்போது பவித்ரா கவுடா தான். பவித்ரா கவுடா அந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ போட்டதுனால தான் என் தலைவனுக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சது, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இந்த ரேணுகா சுவாமி வந்துட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு என்ன போகிறான்னா இந்த பவித்ரா கவுடாவோட நம்பரை வந்துட்டு எப்படியாச்சும் வாங்கிடுறான், ஒரு ஆக்ட்ரஸோட நம்பரை வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறமா அந்த பவித்ரா கவுடாவுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறான், தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னாக்கா, என் தலைவன் தர்ஷனுக்குமே அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க விஜயலட்சுமி, அவங்க 2 பேருமே சந்தோஷமாக வாழணுன்றதை நான் நினைக்கிறேன். பட் நீ வந்துட்டு நடுவில் வந்துட்டு தர்ஷன் கூட இருக்கிறது வந்துட்டு விஜயலட்சுமி அப்படின்ற அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்காம இருக்குது, நீ வந்ததுனால தான் என் தலைவன் தர்ஷனுக்கு வந்துட்டு கெட்ட பேராக வருது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரேணுகா சாமி வந்துட்டு பவித்ரா கவுடாவை அப்படி ஒரு ஆக்ட்ரஸை வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கான், மெசேஜாக போட்டு தள்ளி இருக்கான். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த பவித்ரா கவுடா பெருசாக இதை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரேணுகா சாமி வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன போயிருக்கான்னா, நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னாவது எங்கேயாவது பார்த்தேன்னா உன்னை கத்தி வச்சு கொன்றுவேன், அது பண்ணிவிடுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கில்லிங் த்ரெட்டை கொடுத்துருக்கான். ஸோ இதை பயந்துக்கிட்ட வந்துட்டு பவித்ரா கவுடா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் முறையாக வந்துட்டு தர்ஷன் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னை ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான், கொலை பண்ணிவிடுவான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு திட்டிக்கிட்டு இருந்தான்,
அதை நான் பெருசாக கவனிக்கல, இப்போ கொலை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, அது வேறு யாரும் இல்லை, உன்னோட டை ஹார்ட் ஃபேனான ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பவித்ரா கவுடா வந்து தர்ஷன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தர்ஷன் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா யார் அப்படின்னு சொல்லி அந்த கான்டாக்டை வாங்கி ரேணுகா சுவாமியோட கான்டாக்ட் தர்ஷன் கிட்ட இப்போ வர ஆரம்பிக்குது. ஸோ உடனே தர்ஷன் இப்போ என்ன பண்ணுறாருனா, அவருக்கு இருக்கிற எல்லா ஃபேன்ஸ் கிளப்பையுமே வந்துட்டு இந்த ஒரு நம்பரை ஷேர் பண்ணி, அவர் கூட இருக்கிற பவுன்சர்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே இந்த நம்பரை ஷேர் பண்ணி, யார் இந்த ரேணுகாசாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ரேணுகாசாமி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா தர்ஷன் வந்துட்டு அந்த ரேணுகாசாமியை கிட்னாப் பண்ணுறதுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃபேன்ஸ் கிளப்போட ஹெல்ப்னால, அவரோட மேனேஜர் ஹெல்ப்னால வந்துட்டு பவுன்சர்ஸை வச்சு ரேணுகாசாமியை வந்துட்டு போன வாரம் 9ஆம் தேதி வந்துட்டு சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பெங்களூருக்கு கொண்டு வராங்க, 200 கிலோமீட்டரை தாண்டி. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா ரேணுகாசாமியை வந்துட்டு தர்ஷனோட ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே வந்துட்டு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு தர்ஷனும் பவித்ரா கவுடாவுமே வந்துட்டு அவங்களோட காரில் இறங்குற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்குது மேலும் இன்வெஸ்டிகேஷனில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2-2:30 மணிக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ வந்துட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து வெளியில் வர ஒரு விஷயம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்திருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு 3-3:30 மணிக்கு அப்புறமா இந்த பவித்ரா கவுடாவும் ப்ளஸ் வந்து தர்ஷனும் வந்த காரும் திரும்பி அதே போல் வெளியில் ஆரம்பிக்குது. பிட்வீன் இந்த ஒரு கேப்பில் ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு அந்த ரேணுகா சாமியை வந்துட்டு அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளையே போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறமா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்குமே. அந்த ஒரு அவரோட உடலை வெட்டி ஒரு குப்பை மேட்லையுமே போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு ஒன் ஆஃப் த குப்பை மேட்டில் தான் அந்த ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த ஒரு கேஸ் உருவாக்கி ஃபைனலாக இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக தர்ஷன், அதுக்கப்புறமா அவங்க கூட இருந்த இல்லீகல் அஃபேராக இருந்த பவித்ரா கவுடா, இவங்க 2 பேரும் கூட ஒரு 11 பேர், கிட்டத்தட்ட 13 பேர் இந்த கேஸில் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் தீர்ப்புன்ற ஒரு விஷயம் வரலை. இன்னும் பல இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்றது. இதோட தொடர்ச்சியாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்க அப்பா வந்துட்டு என்னோட பையனுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு நியாயம் வந்தது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு சைடு போர்க்கொடியை தூக்கியிருக்காரு. சரி, பட் என்ன தான் இருந்தாலும் இப்போ ஃபைனல் ஆஃப் த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சினிமாவில் பார்க்குற அதே ஹீரோக்கள், அதே ஹீரோயின்கள், அதே செலிப்ரிட்டிஸ் எல்லாமே ரியல் லைஃப்லையுமே இருப்பாங்களா அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா சில பேர் அப்படி இருக்கிறது இல்லை. பல பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அந்த சில பேர் தான் ஒன் ஆஃப் த தர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னமோ தோணுது. பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷன் தானே, அவங்களுக்கும் அன்பு, கோபம், வெறுப்பு எல்லாமே வரும். நம்ம என்ன தான் ஒரு ஃபேனாக இருந்தாலும், நம்ம என்ன தான் ஒரு ஹீரோவை கடவுளாக பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃபுக்குள்ளே வேற ஒருத்தன் நுழையிறான் அப்படின்றதுனா யாருக்கு வேணாலும் அது கோபம்ன்றது வரலாம். அந்த கோபம் வந்துட்டு நியாயம்ன்றது ஒரு விஷயம் சொல்லலை. பட் அது கொலை பண்ணுற அளவுக்கு போனது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். பட் இந்த ஒரு ரேணுகா சுவாமி இறந்தவனுக்கு வந்துட்டு சினிமாவில் பார்த்ததோடவே சரி, கை தட்டினதோடவே சரி, அதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகி அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு இவர் நடுவில் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இந்த ஃபேனுக்கு என்ன வேலை இருக்குது ஒரு ஹீரோவோட லைஃப்பில்? இந்த ரேணுகா சுவாமி பண்ணது சரியா தப்பா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அவன் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலுமே தர்ஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவனை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி போனது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம்தான். ஸோ உங்களோட விஷயம் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.